முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலத்தில் தொடங்கப்பட்ட மரச்சிற்ப பயிற்சி வகுப்பில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர். சுயமாக தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தின் கள்ளக்குறிச்சி, சின்னசேலம், அரும்பாவூர், தம்மம்பட்டி ஆகிய இடங்களில் மரச்சிற்பம் செய்யும் தொழிலில் ஆயிரக்கணக்கானோர் ஈடுபட்டு வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு மரச்சிற்ப கலையில் ஆர்வத்தை ஏற்படுத்திடவும், தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க கலைகளில் ஒன்றான மரச்சிற்ப கலையை அழிந்து விடாமல் பாதுகாக்கவும் பூம்புகார் நிறுவனம் மூலம் மரச்சிற்ப கலையில் 1 வருட பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு ஊக்கத்தொகையுடன் பயிற்சியும் வழங்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்திருந்தார். அதன்படி விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள விஜயபுரம் கிராமத்தில் பூம்புகார் நிறுவனம் சார்பில் மரச்சிற்ப கலையில் 1 வருட பயிற்சி வகுப்புகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. இங்கு மாமல்லபுரம் சிற்ப கல்லூரியைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயிற்றுநரை கொண்டு வழங்கப்பட்டு வரும் மரச்சிற்ப கலை பயிற்சி வகுப்பில் ஒரு பெண் உட்பட 10 பேர் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ஓவிய புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கப்பட்டுள்ளதோடு அனைவருக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்கள் தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். சின்னசேலத்தில் ஓராண்டு மரச்சிற்ப பயிற்சி திட்டத்தை தொடங்கினாங்க தமிழக அரசு. அதில் நாங்களும் கலந்துக்கிட்டோம். மாதம் 2500 ஊக்கத்தொகை தராங்க. மகாபலிபுரத்தை சேர்ந்த பயிற்சி மாஸ்டர் எங்களுக்கு நல்ல ஓவியம் எப்படி வரையணும், அளவுகள் விவரம் இதெல்லாம் நல்ல முறையில் சொல்லி தராரு. இந்த பயிற்சியை முடித்து விட்டு நாங்களும் சொந்த தொழில் தொடர்றதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பயிற்சி வகுப்பில் ஓவிய பயிற்சியும் மரத்தில் அந்த ஓவியத்தை எப்படி செதுக்குவது என்பது குறித்தும் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஓராண்டு பயிற்சியில் தற்போது 10 மாத கால பயிற்சி முடிவடைந்துள்ளது. அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க மாதம் 2500 ஊக்கத்தொகையாக கொடுத்து, டூல்ஸ் கொடுத்து, உபகரணங்கள் கொடுத்து சிறப்பாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுயமாக இந்த தொழில் செஞ்சு நல்லபடியாக முன்னுக்கு வருவோம். இந்த முன்னுக்கு வரதுக்கு மிக பேருதவியாக தான் அம்மா அவர்களுக்கு எனது நன்றியும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 மாதத்தில் பயிற்சி முடிந்ததும் சொந்தமாகவே தங்களால் மரச்சிற்பங்களை உருவாக்கி தொழில் செய்ய முடியும் என மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.